2 நிபந்தனைகள் இல்லாமல் அந்த நல்ல அமல்கள் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. ஒரு விடயம் நல்ல அமலாக நாங்கள் கருதுவதாக இருந்தால், ஒரு அமலை, ஒரு செயலை நல்ல செயலாக நாங்கள் கருதுவதாக இருந்தால் அதற்கு 2 நிபந்தனைகள் இருக்க வேண்டும். முதலாவது, அல்லாஹ்வுக்காக வேண்டி என்று அந்த செயலை நாங்கள் செய்ய வேண்டும். இரண்டாவது, நபி அவர்கள் காட்டிய வழிமுறைப்படி அந்த செயலை செய்ய வேண்டும். இந்த 2ம் தான் அல்லாஹ்வுடைய பாதையில் நல்லவர்களாக காணப்படுகின்றன. அல்-குர்ஆனில் அல்லாஹ் தஆலா சொல்லும் பொழுது, அல்லாஹ் தஆலா மரணத்தையும் வாழ்வையும் படைத்திருக்கிறான். எதற்காக? உங்களில் யார் சிறந்த அமல்கள் செய்யக்கூடியவர்கள் என்பதை சோதிப்பதற்காக. ஃபுதைல் இப்னு ஐயாத் ரஹ்மத்துல்லாஹ் அவர்கள் இதற்கு விளக்கம் சொல்லும்போது, அஹ்ஸனு அமலா, நல்லவர்கள் என்பதனுடைய அர்த்தம் என்ன? அஹ்லஸுஹு வ அஸ்வபுஹு, அல்லாஹ்வுக்காக வேண்டி மாத்திரம் செய்யப்பட்ட சரியான முறையில் செய்யப்பட்டவைகள் தான் நல்ல அமல்கள் என்பதாக சொல்கிறார்கள். பின்பு சொன்னார்கள், ஒரு அமல் அல்லாஹ்வுக்காக வேண்டி செய்யப்பட்டு அது நபியவருடைய வழியிலே இல்லை என்று சொன்னால், அது ஒரு அமல் அல்லாஹ்வுக்காக செய்யப்பட்டு அது சரியாக இல்லை என்று சொன்னால் அது ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. அல்லாஹ்வுக்காக வேண்டி செய்யப்படக்கூடிய அமலாக இருந்தாலும் அது சரியாக செய்யப்படவில்லை என்றால் அது ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. ஒரு அமல் சரியாக செய்யப்பட்டாலும் அது அல்லாஹ்வுக்காக வேண்டி என்று செய்யப்படவில்லை என்றால் அது ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது, அதுவும் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. அப்படி என்றால் அல்லாஹ்வுக்காக வேண்டி என்றும் செய்யப்பட வேண்டும், சரியாகவும் செய்யப்பட வேண்டும். சரியாக செய்யப்படுவது என்று சொன்னால் அது ரசூலுல்லாஹ்வுடைய வழிகாட்டலின்படி செய்யப்படக்கூடிய அமல் என்பதாக அவர்கள்